ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். இலவச வீட்டு மனை பட்டா யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது, அரசாங்கம் எந்த லேண்டில் இருக்கிறவங்களுக்குலாம் தராங்க, எந்த லேண்டில் வசிக்கிறவங்களுக்குலாம் இலவச வீட்டு மனை பட்டா தர மறுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாட்டில் இலவச வீட்டுமனை பட்டா ரெண்டு வகையான லேண்டை அரசு வகைப்படுத்தியிருக்காங்க. ஒன்று ஆட்சேபனையற்ற நத்தம் புறம்போக்கு, இன்னொன்று ஆட்சேபனை உள்ள நத்தம் புறம்போக்கு. இந்த மாதிரி இரண்டு வகையை தமிழ்நாடு அரசாங்கம் வகைப்படுத்தியிருக்காங்க. இலவச வீட்டுமனை நம்ம வாங்கணும் அப்படின்னா ஆட்சேபனையற்ற நத்தம் புறம்போக்கு வகையில் குடியிருப்பவங்களுக்கு மட்டுமே அரசு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அரசு நிலங்களான நீர்நிலைகள், வாய்க்கால்கள், வண்டிப்பாதை, அனாதீனம், தீர்வை ஏற்பட்ட புஞ்சை தரிசு, தீர்வை ஏற்பட்ட நஞ்சை தரிசு, காலேஜ் புறம்போக்கு, உரக்குழி, குன்றுமலை, கல்லாங்குத்து, கரடு பாறை, மேடு பள்ளம், நந்தவனம், உவர் பூமி, விளையாட்டு மைதானம், குவாரி, தடம், தரிசு, திடல், வெட்டுக்குழி, தீர்வை ஏற்படாத நஞ்சை, தீர்வை ஏற்படாத புஞ்சை தரிசு, ஜல்லிக்குழி, மேய்க்கால் போன்ற நிலங்களில் அங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை கேட்டாலும் கூட அரசு தர்றது கிடையாது. இந்த நிலங்கள் எல்லாம் ஆட்சேபனைக்குரிய இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. இங்கே வசிப்பவர்கள் எத்தனை வருஷமா வசித்தாலும் அவங்க பட்டா கேட்டாலும் கொண்டு பட்டாவே கேட்டு மனு கொடுத்துக்கிட்டே இருந்தால் கூட அவங்களுக்கு பட்டா வழங்குறது கிடையாது. அதே நேரம் அனாதீனம், தீர்வு ஏற்பட்ட புஞ்சை தரிசு, தீர்வை ஏற்பட்ட நஞ்சை தரிசு, காலேஜ் புறம்போக்கு, உரக்குழி, குன்றுமலை, கல்லாங்குத்து, கரடு பாறை, மேடு பள்ளம், நந்தவனம், உவர் பூமி, விளையாட்டு மைதானம், குவாரி, தடம், தரிசு, திடல், வெட்டுக்குழி, தீர்வை ஏற்படாத புஞ்சை தரிசு, ஜல்லிக்குழி, மேய்க்கால் போன்ற நிலங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் வசிச்சுட்டு வராங்க. இவர்களுக்கு வீட்டுமனை இலவச வீட்டுமனை பட்டா தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக பொதுமக்கள் கோரிக்கை வச்சுட்டு வராங்க. அதுவும் குறிப்பாக மேய்க்கால் புறம்போக்கு நிலங்களில் மட்டுமே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு மின் இணைப்பு கூட அதே போல் எந்த அடிப்படை வசதியும் கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா இது மேய்க்கால் புறம்போக்கு நிலங்கள் ஆடு மாடு மேய்க்கிறதுக்குன்னே தனியாக மேய்ச்சலுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடங்கள். இந்த இடங்களில் ஒரு குடிசை போட்டு மக்கள் வசிக்கிறாங்க. இதில் தோராயமாக 80,000க்கும் மேற்பட்ட மக்கள் குடும்பங்கள் இதில் வசிக்கிறதா சொல்கிறாங்க. இவங்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை, பட்டாவும் இல்லை. இதெல்லாம் அவங்களாம் நீண்ட நாட்களாக பட்டா வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுட்டு வராங்க. ஆனால் இதனால் வரையும் அது தமிழ்நாடு அரசு பெரிய லெவலில் இதுக்கு செவி சாய்க்கல. மேய்க்கால் புறம்போக்கு நிலம் தொடர்பாகவும் ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டா மின்சார இணைப்பு வழங்குவது குறித்து ஆய்வு நடந்ததாக அரசு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அது தொடர்பாக எந்த முடிவுக்கும் அரசு இது வரைக்கும் வரல. எல்லாமே மிக அதிகமான ஆட்சேபனையற்ற நிலங்களில் குடியிருப்பதற்கு வழங்கப்பட்டது. சமீப காலமாக நீங்கள் பார்த்துருக்கலாம், பத்திரிகையில், மீடியாவில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது அப்படின்னு செய்திகள் வரும். அதெல்லாம் பெரும்பாலானோர் யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா ஆட்சேபனையற்ற நிலங்களில் குடியிருப்பவருக்கு மட்டுமே வழங்கியிருக்காங்க. ஆட்சேபனைக்குரிய நிலங்களில் வசிப்பவருக்கு இது வரைக்கும் அந்த பட்டா வழங்கப்படுறது இல்லை. ஆட்சேபனைக்குரிய நிலங்கள் என்று வகைப்படுத்தக்கூடிய நிலங்களில் வசிப்பவர்கள் பட்டா எப்போதுமே கிடைக்கிறது சிரமம் தான். தமிழ்நாடு அரசு வழங்குறது கிடையாது. ஒருவேளை அந்த நிலங்களில் இருக்கிற சில வகை நிலங்களை ஆட்சேபனையற்ற நிலங்களா வகை மாற்றினாங்கன்னா ஒருவேளை பட்டா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஒரு அரசு நிலத்துல நத்தம் புறம்போக்குல எங்கேயாவது வசிக்கிறீங்க அப்படின்னா பட்டா இல்லைன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அது எந்த வகையில அந்த மனை இருக்கு, வீடு இருக்கு, அப்படின்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க.